அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். Yes, children, I hope all of you are enjoying the speech. Okay? Yes, really I am very happy. Today, our inspector ma'am it is very difficult for her to come today. She has a lot of responsibilities. Okay? She is the inspector of police for the whole Tirupattur Taluk. Even then, she has come here to honor us. Before her, you are all going to take some affirmations. Okay? So, our school people leader will tell that affirmations. Before that, I will tell you the meaning of those affirmations, affirmative words. Okay? Yes, children, as all of you know, Sir is not only a sir. Sir is not only a friend, but also a coach in law of attraction. In the law of attraction, what we teach is like attracts like. எதுவுமே அதை போல இருப்பதை தன்னை நோக்கி இருக்கும். நாம் நல்லதை நினைத்தால் நம்ம நோக்கி நல்லது அனைத்துமே வரும். நாம் தீயதை நினைத்தால் நம்ம நோக்கி தீயது அனைத்துமே வரும். அப்படி இருக்கும் பொழுது பெண் குழந்தைகளாய் நீங்கள் இன்றைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடும் பொழுது அதை மிகவும் திட்டமிட்டு நாம் செய்திருக்கின்றோம். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு நாள் தங்களது வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைந்திருப்பவர்களை உங்கள் முன் கொண்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மேடம் நம்முடைய சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் டாக்டர் கிப்டா ஜெயபில்லா இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னா, உங்களை மாதிரி சிறு குழந்தைகளாக இருந்து படிக்கின்ற காலத்திலேயே உன்னதமான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருந்தார் காரணத்தினால் டாக்டர் கிப்டா ஜெயபில்லா சார் ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்கூல் டே ஸ்டூடெண்ட். நீங்கள் நாளைக்கு வரும்போது இதே மாதிரி நீங்கள் வரணும். உங்களுக்காக இந்த சீட்லானது காத்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி இந்த சின்ன வயதிலேயே உங்களுடைய மனதில் என்ன உண்டாகணும்? ஒரு விதமான பெருமிதம். ஐ ஆம் ப்ரவுட் டு பி எ கேர்ள். நான் ஒரு பெண் குழந்தை என்பதிலே நான் பெருமை அடைய வேண்டும். அந்த பெருமிதம் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், போல்டு, பிரேவ் எல்லாமே உனக்குள்ள இருக்கணும். அது எல்லாவற்றையும் உருவாக்குவதற்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் என்ற முறையில் நாங்கள் என்ன செய்த வழக்கம்னு சொன்னால், இது போன்ற ஒரு சில அஃபர்மேஷன்ஸை மனதில் புகுத்துவது வழக்கம். அதை வாசித்து உன் கையில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ கொண்டு வர சொன்ன ஞாபகம் இருக்குதா? எஸ், டேக் தட் அஃபர்மேஷன்ஸ். அந்த அஃபர்மேஷன் கையில் எடுத்துக்கோ, இல்லாட்டா பரவாயில்ல. நேற்று உன்னோட கையில் கொடுத்துருப்பாங்க, இருக்கவங்க கையில் எடுத்துக்க, இல்லாட்டா பரவாயில்ல. அந்த மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது மீனிங்கை புரிந்து அந்த உறுதியை எடுத்துக்கணும். என்ன சொன்னாங்க? I am proud of being born as a girl. I am proud of being born as a girl. நான் ஒரு பெண் குழந்தையா பிறந்திருப்பதற்காக மிகவும் பெருமை அடைகின்றேன். அந்த பெருமை உனக்கு வேணும். நீ பெண் குழந்தை, நீ இந்த உலகை ஆழ பிறந்தவள். நம்ம சமுதாயம் என்ன நினைக்கும்? நீ பெண் குழந்தை தானே அப்படின்னு மட்டம் தட்டி பார்க்க நினைக்கும். மட்டம் தட்டி பார்க்க என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கவே கூடாது. நீ இந்த உலகத்தை ஆழ பிறந்த பெண். So you should have that pride in you. உங்க மனசில் இருக்கணும், எப்போதுமே அந்த பெருமை இருக்கணும். அதுதான் நம்ம ஸ்கூலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்காகத்தான் இன்றைக்கு பேச்சரங்கம் உனக்காகவே ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு காலையில் 25 பேர் பேசுகிற 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்கிங். ஆஃப்டர்நூன் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டாக் இன் இங்கிலீஷ். எதுக்காக? உனக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கணும், ஒரு பெண் என்ற பெருமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அந்த பெருமை வேண்டும். ரெண்டாவது, ஐ லவ், செரிஷ் அண்ட் ஆனர் மை செல்ஃப். என்ன செய்யறேன்? ஐ லவ் மை செல்ஃப். லவ் என்பது அன்பு, அன்பு என்பது புனிதமானது. அதுல பெண் குழந்தைகள் ஏமாறுவது எதுலன்னு சொன்னா, நீ இந்த 13, 14, 15 வயது ஆகும் பொழுது உன்னை பார்த்து வேறொரு எவனாவது ஒருத்தன் நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னா உனக்கு அப்படியே புலகாங்கிதமாயிரும். அடேப்பா நம்ம ரொம்ப அழகுன்னு சொல்லு. வேற எந்த பயலுக்கு அந்த உரிமையை கொடுக்காத. உன்னை பார்த்து அழகு என்று சொல்வதற்கு உனக்கு முதல்ல உரிமை இருக்குது. நீ நான் அழகா இருக்கேன்னு சொல்லு. அதுக்கடுத்து உன்னுடைய தாய்க்கு அந்த உரிமை இருக்கின்றது, என் குழந்தை அழகான குழந்தை. அதுக்கடுத்து உன்னுடைய தந்தைக்கு உரிமை இருக்கின்றது, என் குழந்தை அழகான குழந்தை சொல்லு. இப்போ 3 பேர்த்த உன்னை அழகா இருக்குன்னு சொல்ற உரிமை இருக்குது. வேற யாருக்கு அந்த
உரிமையை கொடுக்கவே கூடாது. ஆனா உலகத்தில் நிறைய பேர் ஏமாற்றுவது இதுதான். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா ஓங்கி அரைஞ்சிடணும். எப்படி இன்ஸ்பெக்டர் அம்மா வச்சுட்டே சொல்றேன். அது மாதிரி சொல்றதுக்கு உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் தவிர வேற யாருக்கும் உரிமையே கிடையாது. வேற யாருக்கும் உரிமையே கிடையாது. அந்த உரிமையை யாருக்குமே கொடுத்துறாத. அது பேர் தான் செல்ஃப் லவ்னு சொல்றது. இந்த வயசுல இருந்து என்ன செய்யணும், உனக்கு உண்மையில அபரிமிதமான அன்பு இருக்கணும். செரிஷ், என்ஜாய் பண்ணாத. நீ ஒரு பெண்கிறத என்ன செய்ய, என்ஜாய் பண்ணு. அண்ட் ஆனர் யுவர்செல்ஃப், ஆனர் மைசெல்ஃப். என்ன செய்யணும், உன்னை நீயே ஆனர் பண்ணிக்கிறது தேடணும். அடுத்தவங்களுக்கு கௌரவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு ஆனர் யுவர்செல்ஃப். ஆனர் ஆனது கௌரவப்படுத்திக்கணும். உன்னை நீயே கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐ செலிப்ரேட், செலிப்ரேட் ஆனது கொண்டாடுறோம். உன்னுடைய வாழ்க்கையை கொண்டாட்டம் தான். உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்யணும், கொண்டாட வேண்டும். ஐ செலிப்ரேட் மை சக்சஸ், என்னுடைய வெற்றியை நான் கொண்டாடுகின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றியா தான் இருக்கும். இன்றைக்கு பேசக்கூடிய குழந்தைகள்லாம் ஒவ்வொரு பேச்சும் உனக்கு வெற்றி தான். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பேச்சரங்கம் கூப்பிட்ட பிறகு எந்த குழந்தையெல்லாம் பேர் கொடுக்கிறாரோ அந்த குழந்தைங்க அத்தனை பேரையும் பேச வைக்கின்றோம். எந்த குழந்தையுமே உனக்கு பேச்சு வரல நீ வேண்டாம் போ அப்படி சொல்றதே கிடையாது. உன்னுடைய பெற்றோர் உனக்காகவே பேச்சு ரொம்ப அழகா எழுதி கொடுக்குறாங்க. அதில் உன்னுடைய அம்மாக்களை நான் ரொம்ப பாராட்டணும். ஐ அப்ரிஷியேட் மதர்ஸ். அவங்க சில குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் எழுதி கொடுக்குற பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மெய் செலுத்தி விடும். எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ உங்கள் அம்மா என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் அந்த குழந்தை சொல்லுவோம், மை மதர் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கொண்டு ஆனால் இவ்வளோ சிறப்பாக உனக்கு பேச்சுக்கு அந்த பேச்செல்லாம் அவங்க எழுதி கொடுத்து உன்னை தயார் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மாதிரி நாம் யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஆனால் பேசணும்னு விரும்பிட்டாலே அந்த குழந்தைக்கு என்ன செய்யறோம், நம்ம செய்யற வேற ஒன்றுமே இல்லை. ஒரு வாரம் பேரண்ட்ஸ் எழுதி கொடுத்து அந்த பேச்சுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அவ்வளோதான். பயிற்சி கொடுத்த பிறகு எந்த குழந்தையாலும் பேச வச்சுக்கோம். இன்னும் பேச்சுக்கு ஆனால் ஒரு தடவை பேசுகிற குழந்தை பெரும்பாலும் அடுத்த தடவைக்கு வரதை விட வேற புது புது குழந்தைகள் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இது ஐ செலிப்ரேட் மை சக்சஸ். உன்னுடைய சக்சஸ், ஒவ்வொரு சக்சஸையும் ஒவ்வொரு வெற்றியை என்ன செய்யணும், யூ ஹேவ் டு செலிப்ரேட். நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கு நீ பேசக்கூடிய பேச்சு எல்லாமே யூடியூப்ல எடுத்து என்ன செய்வோம், உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவோம், நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். சரியா, லியோ கிளப் நம்ம இருக்கிறதுனால லயன்ஸ் கிளப்ல எல்லாம் போய் என்ன செய்யறது, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நியூயார்க் வரைக்கும், அமெரிக்கா வரைக்கும் இந்த பேச்செல்லாம் போகும். ஓகே, ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங். ஸோ யூ ஷுட் செலிப்ரேட் யுவர் சக்சஸ். ஐ செலிப்ரேட் மை சக்சஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மை சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் என்னது, சவால்கள். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கறது என்ன சொன்னா, தோல்வி என்பது நமக்கு கிடையவே கிடையாது. உன்னுடைய வாயில இருந்தால் ஃபெயிலியர்ங்கிற வார்த்தையை வரக்கூடாது. ஃபெயிலியர் என்பது ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு சேலஞ்ச், அவ்வளவுதான். அந்த சவால் இருந்து என்ன செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு சேலஞ்சுங்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை, ஃபெயிலியர்ங்கிற வார்த்தை மிக மோசமான வார்த்தை. அந்த வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. ப்ராப்ளம்ங்கிற வார்த்தை வரவே கூடாது. ப்ராப்ளம் யாருக்குமே கிடையாது. ப்ராப்ளம்னா தேவையில்லாத ஒரு வார்த்தை. அதுக்கு பதில் என்ன செய்யணும், ப்ராப்ளம்ஸ் யாரும் சொன்னா நோ, இட்ஸ் ஒன்லி a challenge. ஃபெயிலியர் யாராவது சொன்னா என்ன செய்யணும், நோ, இட்ஸ் ஒன்லி a challenge. சொல்லி பாரு, அந்த சேலஞ்ச் என்ன செய்ய முடியனால ஈஸியாக கடந்து போக முடியும், வெற்றியாக மாற்ற முடியும். தென் யூ ஹேவ் டு செலிப்ரேட் தட் சக்சஸ் அண்ட் ட்ரீம் பிக் அண்ட் அபவுட் மை ஃபியூச்சர். அடுத்தது, நான் என்னுடைய ஃபியூச்சரை பற்றி, எதிர்காலத்தை பற்றி பெரிய அளவில் கனவு காண்கின்றேன். பெரிய அளவில், சின்ன அளவில் இல்லை, இப்படி பெரிய அளவில் கனவு காண்கணும். சாதாரணமா இல்லை, பெரிய அளவில் கனவு காண்கணும். ரைட்டா? நீ என்ன நினைக்கூடாது, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கேன், என்னால் எதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லாத. எங்க அப்பா அம்மா படிக்காதவங்க, என்னால் எதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லாத. என்ன வேணாலும் உன்னால முடியும். நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, பெரிய அளவில் கனவு காணணும். நீ பெரிய அளவில் கனவு காணும் பொழுது உன்னை பிரபஞ்ச ஆற்றல் எங்கேயோ தூக்கி கொண்டு போயிடும். ஹை லெவலில் வச்சு உன்னை அழகு பார்க்கும். So dream big. I dream big about my future. I take responsibility for my life. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் என்ன செய்யணும், பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். வேற யாருக்கும் அந்த பொறுப்பு தேவையில்லை. அப்பா அம்மா பெற்றார்கள், வளர்த்தார்கள், உன்னை வழி நடத்துறாங்க, அதுக்குரிய மரியாதை கொடு, மதிப்பை கொடு. ஆசிரியர்கள் உனக்கு கல்வி கொடுக்குறாங்க, அதுக்குரிய மதிப்பை கொடு, மரியாதை கொடு. ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக்கிறது யாரு, நீ தான். வேற யாரையும் குறை சொல்லாத. I take responsibility for my life. I am the captain of my life. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் கேப்டன். வாழ்க்கைங்கிறது நீ ஒரு கப்பல் மாதிரி, அந்த பெருங்கடலை போகக்கூடிய கப்பல் மாதிரி. அந்த கப்பலை ஓட்டிட்டு போறது யாரு, நீ தான். அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கணும். I am the master of my destiny. Destiny என்னது, விதி. என்னுடைய விதிக்கு நான் தான் மாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் விதி எப்படின்னு, ஏன் விதி இப்படின்னு சொல்லி விதி சொல்லக்கூடாது. ஏன் விதி எப்படி என்று மாற்றுவது எனக்கு தெரியும்.
என் விதி எப்படி இருக்க வேண்டும் என்று மாற்றுவது எனக்கு தெரியும் அப்படி நீ சொல்ல தெரியும். ஹாப்பினஸ் இஸ் மை பர்த் ரைட் எல்லாம் சொல்லுவாப்போ. சத்தம் கேட்கல, இன்னும் கொஞ்சம். பியூட்டிஃபுல். நெவர் நெவர் ஃபர்கெட் திஸ். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, மகிழ்ச்சி என்பது உடைய பிறப்புரிமை. அதை எடுத்துக்கொள்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆல்வேஸ் பி ஹாப்பி. அது சேலஞ்சா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே உன்னை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்த்து உருவாக்குதான் என்ன செய்யுது? பிரபஞ்ச ஆற்றல் உன்னை வளர்த்து உருவாக்கி கொண்டு வரும்பொழுது, உயரத்திற்கு கொள்ளும் பொழுது ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், சேலஞ்ச் எடுத்துக்க, அல்லது வெளியே வந்துடலாம். ஃபெயிலியர் மாதிரி, தோல்வி மாதிரி இருக்கும், கவலைப்படாத, அதில் என்ன செய்ய முடியும்? வெளியேற முடியும். பட் யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்படி இருக்கணும்? எப்போதுமே ஹாப்பியா இருக்கும், எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். தென் I am always happy with an attitude of gratitude. இதுதான் முக்கியமானது. ஹாப்பியா இருக்கிறீங்க இல்லையா? ஹாப்பியா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? ஒரு attitude of gratitude. நன்றி உணர்வு என்ற அந்த உணர்வு இருக்கும். நன்றி, gratitude என்னது? நன்றி. attitude என்னது? உணர்வு. நன்றி உணர்வு என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இன்றைக்கு I am really very happy, பட் மனசுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய நன்றி உணர்வு. முதல் நன்றி உணர்வு யாருக்கு? யார் மேல? உங்க மேல. என்னுடைய குழந்தைகள். இந்த குழந்தைங்க இருந்தால் தான் ஸ்கூல். உன்னை இந்த ஸ்கூலில் சேர்த்தது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் தான் நன்றி உணர்வு. இன்றைக்கு இந்த கிளாஸ்க்கு தான் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறோம். அதுக்கு வந்திருக்கக்கூடிய மேடம், அவங்க அவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்க மேலே நன்றி உணர்வு. என்னுடைய குழந்தை தான் அவள், நான் தான் அவளை உருவாக்கி இருக்கிறேன். படிப்பில் மிகச்சிறந்த டாக்டர் இந்த டவுன் இருந்தாலும் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 3 hours இங்கே இருக்க போகிறாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ கிரேட்ஃபுல் டு கேர். இது எல்லாத்தையும் நமக்கு வர நடத்தி கொடுக்கிறது என்னது? பிரபஞ்ச ஆற்றல். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு த யூனிவர்ஸ். பிரபஞ்ச ஆற்றலுக்கு, இறைவனுக்கு நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு என்ற தன்மை எல்லாத்தையுமே இருக்கணும். அந்த நன்றி உணர்வு என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே இருக்கணும். அது பேர் தான் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். அது இருந்துச்சுன்னா சரி, வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? உன்னால யாருமே தடை செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்கும்? மேல 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 போய்கொண்டே இருக்கும். ஐ ஆம் an incredible legacy creator. இதுதான் முக்கியமான வார்த்தை. எல்லாம் இங்க பேசுறவங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்லையா? எல்லாமே என்ன சொல்றாங்க? முதல்ல சொல்றது ஐ ஆம் a budding speaker. budding speaker என்னது? வளர்ந்து வரும் பேச்சாளர். அவங்க ஏன் அது மாதிரி எல்லாருமே சொல்றாங்க? சொல்ல சொல்ல அது மனசுல பதிஞ்சுட்டே இருக்கும். சொல்ல சொல்ல என்ன செய்யும்? அது மனசுல ஆள் மனசுல பதிஞ்சுட்டே இருக்கும். எதுவுடைய நம்ம ஆள் மனசுல பதிய வச்சுட்டோமோ அதனுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்றைக்கு பட்டிங் ஸ்பீக்கர் சொல்லிட்டேப்பா, நாளைக்கு மிகச்சிறந்த பர்வீன் சுல்தானா நீயா தான் இருப்ப, நாளைக்கு ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணா நீயா தான் இருப்ப, மிகச்சிறந்த அளவுக்கு வர முடியும். அதான் பட்டிங் ஸ்பீக்கர் சொல்றேன். கூட என்ன சொல்ற? ஐ எம் an incredible legacy creator. incredible ஆனது நம்பவே முடியாது. இந்த பொண்ணா, இத்தனைக்காண்டு பொண்ணா இருந்தாலே இவ்வளவு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பின்னால எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்படியே ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. அதானது incredible legacy creator ஆனது. நீ பின்னால மிகப்பெரிய சாதனைகள் செய்து சாதனைகளுக்கு சொந்தக்காரி. நீ செய்த சாதனைகளை அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை அதை பாராட்டி கொண்டே இருக்கும். அடுத்த தலைமுறை பாராட்டக்கூடிய சாதனைகள் செய்யக்கூடிய சிங்கப்பெண் நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். அதுதானது ஐ எம் an incredible legacy creator. கடைசியா இந்த நம்பிக்கை நமக்கு எப்போதுமே இருக்கணும். எனது God is always, God's blessings are always with us, with me. கடவுளுடைய blessings, கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே என் கூட இருக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே என் கூட இருக்குதுன்னு சொல்லி மட்டும் நீ திங்க் பண்ணி முழுசா நம்பிரு. உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. எந்த ஒரு கெட்ட எண்ணமோ கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்களும் எதுவுமே உன்கிட்ட நெருங்க முடியாது. எப்ப? when you take God as your partner. இந்த உலகத்துல நீ தனிநபர் இல்ல. நீ தனிநபர் இல்ல. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. இதை விட மேல யார் இருக்குது? கடவுள் இருக்கிறார். God is there. Universe is there. பிரபஞ்ச ஆற்றல் உன் கூட எப்பவுமே இருக்குது. அந்த நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்னது? எல்லாமே நன்மையா இருக்கும். அதனால அந்த இறைவனுக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? நீ தேங்க் காட் சொல்லணும். தேங்க்யூ காட், தேங்க்யூ காட். எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதும் முதல்ல சொல்றது என்னது? தேங்க்யூ காட். அது ஃபெயிலியர் மாதிரி தெரியுதா? தேங்க்யூ காட். ஏன்? அந்த ஃபெயிலியர் தான் என்ன செய்த உடனே நாளைக்கு பெரிய ஆளா மாத்த போகுது. அதுக்கு என்ன செய்யற? ஒரு தேங்க்யூ காட் சொல்ற. ஒரு ப்ராப்ளம் வருதா? தேங்க்யூ காட். நீ
மிகச்சிறந்த பலசாலி ஸ்ட்ராங் பர்சன்ங்கிறதுனால உனக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அதை மீட் பண்ண முடியுங்கிறதுனால அதுக்குரிய சக்தி யார் கொடுக்கறது? கடவுள் கொடுக்குறாரு. அதனால என்ன செய்ய? தேங்க் காட். கடவுள் நன்றி சொல்லு. அதுதான் கடைசியில் முடிக்கிற எப்படி? தேங்க்யூ காட், தேங்க்யூ காட் அப்படி சொல்லி. ஓகேயா? இதை மனசில் வச்சுக்கோ. இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்கூல் பீப்புள் வந்து வாசிக்கும் போது எல்லாருமே எந்திரிச்சு என்ன பண்ணுற, உன்னுடைய கையில் இந்த பேப்பரை இருந்துச்சுன்னா பார்த்துக்க, அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டா பரவாயில்ல. இந்த ஃபிஃப்த்துக்கு யார் கொடுத்தீங்களாப்பா? ஃபிஃப்த்து கொடுத்தீங்களா? சரி பரவாயில்ல. இல்லை இருந்தால் பரவாயில்ல, எல்லா பேரும் கொடுப்பாங்க ஸ்கூலில். ஓகே, அது என்ன செய்யற? இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டாலும் என்ன செய்யற? எல்லாரும் யூ டேக் யுவர் ரைட் ஹேண்ட் அண்ட் புட் இட் ஆன் யுவர் ஹார்ட்டில் வச்சுட்டு அந்த உறுதிமொழி சொல்லும் போது அந்த உறுதிமொழி என்ன செய்யற? அப்படியே நீ ரிப்பீட் பண்ற. நான் ஸ்கூல் ப்ரேயர் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நீ என்ன செய்யற? உன்னுடைய உறுதிமொழியை ரிப்பீட் பண்ற. ரிப்பீட் பண்ணிட்டு வீட்டில் போய் என்ன பண்ற? நீ அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல என்ன செய்யணும்? பேஸ்ட் பண்ணிடுற. செலஃபன் டேப் போட்டு ஒட்டிட்டு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே இங்கே தான் முடிச்சு இந்த லைன்ஸ் உனக்காகவே உருவாக்கப்பட்ட லைன்ஸ், பிரபஞ்ச ஆற்றலுடைய உதவினால உருவாக்கப்பட்ட லைன்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் சார் எடுக்கும்போது கார்பரேட்ஸ்க்கு போய் எடுப்பேன். அந்த கார்பரேட்ஸ்க்கு போய் எடுக்கையில் இதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். 5 days அந்த கோச்சிங் நடக்கும். 5 days கோச்சிங். அந்த 5 days கோச்சிங் நடத்தின அந்த சுருக்கம் தானது இதை அப்படியே மனசில் இருக்கிறதுக்கு என்ன பண்ற? ஒரு நல்ல இடத்துல வீட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல, நீ அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சிடுற. செலஃபன்ட்டை போட்டு ஒட்டி வச்சுட்டு டெய்லி என்ன பண்ற? நீ காலையில் எந்திரிச்ச உடனே இதை வந்து ஒரு 3 times ரிப்பீட் பண்ற. அதுக்கடுத்து நைட் படுக்க போறதுக்கு முன்னால, ஏன் காலையில் எந்திரிச்ச உடனே சொல்றோம்னு சொன்னா அந்த டயத்தில் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பி அவேக். உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னது? உன்னுடைய ஆழ் மனது விழித்திருக்கும் நேரம் அது. அதனால அந்த டயத்தை பார்க்கும்பொழுது அது அப்படியே ஆழ் மனதில் பதிந்துடும். அது மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாலே உனக்கு என்னது? உன்னுடைய ஆழ் மனது திறந்திருக்கும். ஆழ் மனது திறந்திருக்கும் போது இதை ரிப்பீட் பண்ணிட்டு சொன்னா அப்படியே உன்னுடைய மனதில் பதிஞ்சிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாமே என்னது? நடக்க ஆரம்பிச்சிடும். செய்வீங்களா? அது மாதிரி செய்யலாமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். Now your SPL will come and say the affirmations. At that time you all of you stand up and put your hand. அது மாதிரி வச்சுக்கிற குழந்தைங்க மட்டும் எந்திரிச்சா போதும். பேரண்ட்ஸ் தேவையில்லை. பேரண்ட்ஸ் ஜஸ்ட் bless them. பேரண்ட்ஸ் மற்ற கெஸ்ட் எல்லாம் ஜஸ்ட் bless the children. ஓகே, ரைட். நீ வாடா. உனக்கு போடியம் வேணுமா இல்லை இதில் பேசுறியா? இல்லை பேசுறீங்களா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. Daily affirmation of a happy modern girls. I am proud of being born as a girl. I love, cherish and honor myself. I celebrate my success and I learn from my challenges. I dream big about my future. I take responsibility for my life. I am the captain of my life. I am the master of my destiny. Happiness is my birthright. I am always happy with an attitude of gratitude. I am an incredible legacy creator. God blessings are always with me. Thank you, God.